ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் பால் வலிதுங்க. நைட்டு சரியான மழைங்க. நைட்டு காலையில் பார்த்தா வேப்ப மரத்தில் பால் வலிஞ்சிட்டு இருக்குங்க. 3 இடத்துல பால் வலிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிங்க இது. பால் வலியறத முதல் முறையாக கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம பரணிதரன் தான். அதை என் பையன் 2வது பையன் தான் கண்டுபிடிச்சான். பரணிதரனும் அவன் ஃப்ரெண்டு கோலி விளையாட்டு இருக்கும்போது பரணிதரன் கோலி வந்து வேப்ப மரத்துக்கிட்ட போயிடுச்சு. வேப்ப மரத்துக்கிட்ட இருக்கிற கோலி எடுக்கிறதுக்கு போகலான்னா அப்போ தான் பால் வலியறத பார்த்துட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. அன்னைக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பால் வலியறது பார்க்குறதுக்காக எல்லா ஊர் மக்களும் வந்துட்டாங்க. பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் அந்த வேப்ப மரத்தை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பூசாரி வந்து வாக்கு சொல்லணும் எதுக்காக வேப்ப மரத்தில் பால் வலியுதுன்ட்டு. நீ எப்ப எடுத்து என்ன வெளியேத்தனியோ நான் அப்பயே வந்து இதெல்லாம் வந்து ஏத்துனா நீ எப்ப நீ கோயில் கட்டியா நான் அப்பதான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் அந்த மக்கள் தான் நினைப்பேன். என்னுடைய பாலாகப்பட்டுட்டு பெரிய உனக்கு காட்டுறா இருக்கிறா இல்லை எனக்கு காட்டுறா நல்லது சார். நீ எனக்கு நீ அவனை கோயில கட்டி என்ன பண்ண உள்ள வைக்கிறியா அது வரைக்கும் நடக்குதானே. சாமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் கட்டுறதுக்காக சாமி வந்து இடமாற்றி வச்சோம். அப்போ இடமாற்றி வைக்கும்போது சாமி வந்து மரத்தில் வேப்ப மரத்தில் உட்காந்துட்டாங்களாம். நான் வேப்ப மரத்தில் தான் இருக்கேன்றது காட்டுறதுக்காக தான் பாலை வலிய வச்சாங்களாம் சாமி. சாமியாக வந்து வாக்கு சொல்கிறாங்க, வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான காட்சி. இங்கே இருக்கிற வேப்ப மரம் 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இருந்துமே இந்த அதிசயம் நடக்கலை. இப்போ தான் இந்த அதிசயம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. கோயில் பூசாரி சாமியோடைய உருவத்தை செவ்வாழையே வரைஞ்சிட்டு இருக்காங்க. சாமியோட முகத்தை. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் அடிக்கடிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மாரியம்மா வந்து நம்ம ஊரில் இல்லை, சமயபுரத்தில் இருப்பாங்க. சமயபுரத்துக்கு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஊரில் கூழுத்துற பண்டிகை ஏதாச்சும் விசேஷம் வந்தால் மட்டும்தான் அங்கேருந்து அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மாரியம்மா வந்து அவங்க சொல்கிறது எல்லாம் தப்புன்னு நிரூபிச்சிட்டாங்க. நான் வேப்ப மரத்தில் தான் இருக்கேன். நான் இருக்க உங்கள் ஊருக்காக, நான் கட்டி காப்பாற்றுறேன் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. மாரியம்மா சாமி எங்கள் ஊரில் தான் இருக்குது, எங்கேயும் போகலை. எங்கள் மாமனார் மாமியார் அவங்க அப்பா அம்மா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி அதிசயம் நடக்கவே இல்லை. இப்போ தான் இந்த அதிசயம் நடக்குது. ஊர் மக்கள் பக்கம் ஊர் இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் வந்து பூஜை செய்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பரணிதரன் தான் கண்டுபிடிச்சதுனால ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் குளிச்சுட்டு வந்து சாமியை வந்து பூஜை பண்ணு, சாமியை மனசார கும்பிடுன்னு சொன்னாங்க. அதனால் குளிச்சு முடிச்சுட்டு மஞ்சள் ஆடை தான் சாமிக்கு பிடிக்கும். அந்த மஞ்சள் ஆடையை கட்டிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கான். ஊதுபத்தி பூஜை பண்ணிகிட்ருக்கான். சாமி வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு குழந்தை மூலயமா நிரூபிச்சிட்டாங்க இந்த ஊரில். எங்கெங்கோ இருக்கிற ஊரில் இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் இந்த நியூஸை கேட்டு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமிக்கு வந்து பரணிதரன் பூ வச்சிட்ருக்கான். பூ வச்சுட்டு கற்பூர ஆரத்தியும் ஊதுபத்தியும் காட்டிகிட்டு இருக்காங்க. வேப்பலக்காரியம்மா மாரியம்மா, எங்கள் ஊர் மாரியம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த அதிசயம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அதிசயத்தை கண்டு களிங்க. எங்கள் ஊர் மாரியம்மன் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க கூட வேப்ப மரத்தில் பால் வருதுன்னு தெரிஞ்சு பக்கத்து ஊருக்காரர் பஸ் ஏறி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் இருந்தால் வந்து பார்த்துட்டு போங்க, சாமியோடைய அருளை பெற்று போங்க. எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னா ஊத்தாங்கரை பக்கம், பாம்பாறு டேம் பக்கம், இந்தாட்ட சிங்காரப்பட்டை பக்கம், மிட்டப்பள்ளி என்னும் கிராமத்தில் இருக்குது. நீங்கள் வந்து அனைத்து பேரும் வந்து அம்மனுடைய அருளாசியை பெற்று போங்க. புரட்டாசி மாதத்தில் வர 3ஆம் சனிக்கிழமை தான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாகவே 3ஆம் சனியை கும்பிட்டாச்சு. எதனால் சிம்பிளாக 3ஆம் சனி கும்பிட்டோன்னா சில பல காரணங்களால் 3ஆம் சனி நம்ம கும்பிட்டோம். 4ஆம் சனி வந்து நல்லா கிராண்டாக கொண்டாடிடலாம், வடை பலகாரத்தோடு சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.